அண்மைச் செய்தி. மின் தடையால் பாதிக்கப்பட்டதால் மறுதேர்வு நடத்தக்கூடிய வழக்கில் மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமான கருத்தை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை எனப்படி ஆவடியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி நிலையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய 2 மாணவர்கள் மற்றும் கே நகர் தர்மஸ்ரீ சாஸ்திரியில் தேர்வு எழுதிய 1 மாணவரும் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டு அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சி குமரப்பன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏரல் சுந்தரேசன் ஆஜராகி மின் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரியவந்ததாகவும், மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறு தேர்வு நடத்த முடியாது எனவும் தெரிவித்தார். மந்தரவழி தரத்தில் வெளிச்சம் இருந்ததை என்பதை நிரூபிக்க கேமரா காட்சிகளை தாக்கல் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனு மீதான தீர்ப்பை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.